கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அது. அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களையே இவங்க தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு? அனிதா அவர்கள் 21வது வார்டு கவுன்சிலராக அவங்க பல முறை பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இது மாதிரி மழைநீரில் கழிவுநீர் கலக்குது, அதுக்கு நீ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சாலே அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வர முடியாமல் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்களை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர்கிட்ட தான் அவங்க மக்கள் கவுன்சிலர்கிட்ட தான் எல்லா குறைகளையும் சொல்லுவாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சி கவுன்சிலர் உள்ள இடத்துல அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், அவர்களுடைய பெயரை நம்ம எப்படியாவது அவங்க அடுத்த முறை வெற்றி பெறக்கூடாது, தேர்தலில் மக்களுக்கான என்னென்ன குறைபாடு இருக்கோ அதையெல்லாம் அதிகப்படுத்துறது. மிக ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று திமுக இங்கு மட்டுமில்ல தமிழகம் முழுவதும் நினைக்கிறதாக எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் சொல்றாங்க.